மீண்டும் மீண்டும் கிளறாதீர்கள். ஒரு விதையின் வீழ்ச்சி விருட்சத்தின் நிகழ்ச்சி இலை உதிர நுனி உயரும் தூத் வீழ்வதும் இயற்கை எழுவதும் இயற்கை இட்லி மாவு அரைத்து வைத்துவிட்டு அதை கிளறிக் கொண்டே இருந்தால் மாவு புளிக்காது. இட்லி கல்லு மாதிரி தான் இருக்கும். அப்படித்தான் ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதை மனதில் போட்டு குடைந்து கொண்டே இருந்தால் அந்த காரியம் நல்ல விதம் நடக்காது. யாரையும் சிரிச்சு ஏமாற்றக் கூடாது, அழுது சாதிக்கக் கூடாது. மனதில் ஒன்றை வைத்து கொண்டு வெளியில் ஒன்றை பேசுவது கூடாது. பொய் சொல்லி யாரையும் கெடுக்கக்கூடாது. அனைவரிடமும் கோபத்தை கட்டுப்படுத்தி அன்பை மட்டும் தான் காட்ட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் யாரும் யாருக்காகவும் நல்லது செய்ய உதவ முன்வர மாட்டார்கள். தனியாக வாழ பழகுங்கள். ஏனென்றால் யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என சொல்ல முடியாது. இன்று ஒருவருக்கு முக்கியமாக தெரியும், நீங்கள் நாளைக்கு முக்கியமில்லாமல் போய்விடுவீர்கள். இதுதான் நிதர்சனம். யாரும் யாருடைய சூழ்நிலையையும் புரிந்து கொள்வதில்லை. அவரவர் தேவைக்குதான் வாழ்கிறார்கள். எனவே காலத்தின் ஓட்டத்திற்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையை நடத்தி சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள்.